இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாச்சு வீடியோங்கிறனால தான் நாங்கள் லோன் ஆஃப் மேட்ச் போகலாங்கிற ஒரு பிளானில் இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய் க்ரோனோ கேரக்டரை மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து இவர் செட் ஆக மாட்டார். அது மாதிரி கொஞ்சம் சவுண்டையும் குறைச்சிக்குவோம். அன்றைக்கி போட்ட வீடியோவில் சவுண்டே ஒழுங்காக கேட்டிருக்காது கைஸ். அது காரணமே இதான், எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ரொம்ப கிழிக்கிற மாதிரியே ஒரு சவுண்டு கைஸ். Free Fire India பின்னாடி ஏதாச்சும் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு மழை பெய்யுது கொஞ்சம், அதுதான் வேறு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஏடம்லேயும்ல 2 ஷாட்டை வச்சு முடிச்சாச்சு ஆளை. அவனும் நமக்கு ஷாட்டு சரியான மாதிரி அடிச்சு விட்டான். பயமாக தான் இருக்குது, அடிச்சு விடுவாங்க கைஸ். இப்படி இல்லைன்னா பொசுன்னு அடிப்பாங்க, அதுதான் பயம். இல்லைன்னா ஏறி அடிச்சு விடுவாங்க. கைஸ் லாகு. ஓகே கைஸ், ஓப்பனில் போய் ஏறிடலான்னு இருக்கேன் ஒரு ஐடியாவில். காணும் கைஸ். டக்கே மாட்ட மாட்டேங்கிறாங்க, மூமெண்ட் கொடுக்குறாங்க கைஸ் அந்த அளவுக்கு. கைஸ் நமக்கு க்ரோனா வந்து ரொம்ப லக்கி கேரக்டர் கைஸ். ஏன்னா வந்து எவனாச்சும் அடிக்கும்போது டக்குன்னு பவரை போட்டுக்கிட்டால் தப்பிச்சிடலாம். மீதி கேரக்டர்லாம் அவ்வளோ ஒன்றும் ஷீல்டு கொடுக்காது. அதனால ஆனால் டிமிட்ரி இது கொடுக்கும் கைஸ், கிரிம்சன் கொடுக்கும். பட் அதில் என்ன பிரச்சனைனா ஈபி தேவை. ஈபி நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. இப்போ வந்து கைரோஸ் கேரக்டர் வச்சு எடுத்தால் கூட நமக்கு 2 தான் ரெக்கவரி ஆகும். ஒரு மேட்ச்சுக்கு எப்படியும் ஒரு கைஸ். நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லை, கழுவி ஊற்றி விடாதீங்க யாரும் கைஸ். அப்புறம் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நான் மன்னிச்சு விட்டுடுங்க. அவனுக்கு எங்கே வரோன்னு கூட தெரியல கைஸ். நான் எங்கே இருக்கிறேன்னு கூட தெரியாமல் தான் அவன் ஆடுறான். போகிறது பாருங்கள், இந்த மாதிரி சமயத்துலலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ ஏடா கைஸ், அடிக்கவே முடியல கைஸ். செட்டிங்ஸ் மாற்றினதுலேருந்து அடிக்க முடியல, ரொம்ப இதாக இருக்குது. அடிச்சாச்சு கைஸ். எப்படி லேகும் அடிக்கும் கைஸ். ஏன்னா ஸ்டோரேஜ் இந்த ஃபோனில் ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அதான் ஒரு டென்ஷனாகவே இருக்கும் கைஸ். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு, வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில, ஏதாச்சும் பண்ணிவிடுங்க கைஸ். ஐயோ தரமான அடிங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடி வாங்கினதுக்கு பெருமைப்படுற ஒரே ஆள் நான் தாங்க. பண்ணிட்டு ஜோக்கர் கைஸ். அவன் பாருங்க கைஸ், கில்டு இது வச்சுருக்காங்க கைஸ். அதெல்லாம் எத்தனை பேர் எடுத்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஐயோ லேகு கைஸ், லேகு. ஓ தரமான மண்டை ஷாட்டு அடிச்சு விட்டு போயாச்சு கைஸ். பவரை வேஸ்ட் பண்ணுறேன் கைஸ். ஆகுனா இதாங்க இது எனக்கு இது உள்ள பெரிய பிரச்சனையே. பவரை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் நான் நல்லா ஆடிக்கிட்டேன். அவன் வந்து இது வச்சுருக்காங்க கைஸ், அது என்ன மூலம் பேர் அவனுக்கு நான் கொடுத்தேன். சரியான டேமேஜ்லாம் கொடுத்தேன். பாருங்கள் 54 தப்பிச்சான். ஹெல்த்தி இருக்குது அதில் வேறு.
டக்குன்னு முடிச்சு விடலான்னு பார்க்குறேன், முடிக்க முடியல. வீடியோ ரொம்ப லென்த்தாக போனாலே இதாகிரும் கைஸ். நான் வந்து ரேங்க் புஷ் வீடியோ போடாததுக்கான காரணமே இதாங்க கைஸ். கேட்டிருப்பேன் கமெண்ட் இதில் கம்யூனிட்டியில் கேட்டிருப்பேன். நிறையா பேர் ஒருத்தர் நம்ம அன்னோன் கேமிங் கூட சேர்றேன்னு இருக்கார். பட் என்ன பண்ணுறது, நமக்கு ரெக்கார்டிங் வரல. ஆனால் ஹீரோய்க்கே நான் போயிட்டேன் கைஸ். நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னே ஹீரோய்க்கு போயிட்டேன். ஐயா ப்ரோ இல்லை ப்ரோ, அடி வாங்கிட்டு போ ப்ரோ, மேட்சை முடிச்சுட்டு போகிறா. லைக் முடிச்சாச்சு வெற்றிகரமாக மேட்சை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுவாங்க. ஹீரோய்க்கோட அமௌண்ட்டு இதாங்க, எனக்கு ஆதாரமாக இருக்குது ஒரே அமௌண்ட்டுனா இதாங்க. ஹீரோய்க்கு அமௌண்ட்டை வச்சு தான் ஓட்டிக்கிருக்கேன். சரி கைஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ரொம்ப நாள் தான் கைஸ் வந்தேன், இல்லைனா வந்திருக்க ரொம்ப சான்ஸ் இல்லை. சரி கைஸ், பாய் டேக் கேர்.